கிளம்புறப்போ வந்து நான் ஒரு ஹோப் தான், ஒரே ஒரு விஷயம் தான் யோசிச்சிருந்தேன். எங்கள் அப்பாட்ட 2000 வாங்கிட்டு வந்தேன். திருப்பி எங்கள் அப்பாட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் அங்கே சென்னையிலேருந்து கிளம்புறப்போ 2000 காசு வாங்கிட்டு வந்தேன். இப்போ எப்படி 2000 மட்டும் நம்பி வந்தேன்னா, எனக்கு இங்கே கோபி அண்ணா சுதாகரன் இருந்தாங்க. லைக் அவங்க இப்போ எப்படி கூட பிறந்த தம்பி நீங்கள் சென்னைக்கு கூப்பிட்டு வரீங்கன்னா எப்படி பார்த்துப்பாங்களோ, அதை விட நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. சென்னையில் நான் வந்த புதுசில் அவங்க ஆல்ரெடி ரூம் எடுத்திருந்தாங்க. நான் அந்த ரூமில் தான் தங்கியிருந்தேன். எனக்கு சாப்பாடு போட்டாங்க. எனக்கு மாதம் சம்பளம் வந்தோன்னே நான் அடுத்து ரன் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்தோம். ஸோ அது வரைக்கும் என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் பரிதாபங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு தம்பி மாதிரி கூட இருந்து என்னோடய வெல்விஷிங்காக நான் இது பண்ணுறேன், இது பண்ணக்கூடாது, இதை எப்படி பண்ணுற, ஏன் நீ இதையே திருப்பி பண்ணிட்டுருக்க, இது இன்னும் இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், நீ வெளியில் போ, நிறைய மீட் பண்ணு, ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே பரிதாபங்களும் கோபி சுதாகரனும் இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ஆளாக நம்மளை மாற்றிருக்கு, ஒரு இடத்துக்கு கூட்டி வந்து நிறுத்தியிருக்கு.